வணக்கம் மக்களே. நாம் அனைவருக்கும் தேவையானவை 3 விஷயங்கள். ஒன்று உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். ஆனால் தற்கால நிலைமையில் நல்ல வேலை, கல்வி கண்டிப்பாக அவசியம் தேவை. இதற்கு கல்வி புரட்சி, விவசாய புரட்சி, தொழில் புரட்சி அனைத்தும் தேவை. மனசுக்கு நிறைவாக உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் உள்ளவர்கள் மக்கள் 140 கோடியில் 4 கோடி பேர் தான் இருப்பார்கள். 36 கோடி பேர்களில் வீடு இருப்பது மிகவும் கடினம். மற்ற இரண்டும் இருக்கிறது. 40 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே, 40 கோடி மக்கள் நார்மல் ஸ்டேஜ் இருக்கின்றார்கள். சாமானிய மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களுக்கு நல்ல இலவசமான கல்வி, நல்ல உணவு, இலவச வீடுகள் என அரசாங்கம் அளித்து அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும். 1947 சுதந்திரம் அடைவதற்கு முன்பு மக்கள் தொகை 30 கோடி, 2011 130 கோடி, 2024 140 கோடி, 2031 கண்டிப்பாக 150 கோடி கண்டிப்பாக இருக்கும். நாம் எதிர்கால சிந்தனையை கணக்கில் கொண்டு தேசத்தில் பசுமை புரட்சி, தொழில் புரட்சி, கல்வி புரட்சி உருவாக்கி தேசத்தை உலக அளவில் உயர்த்திடல் வேண்டும். பொதுவாக மக்கள் தொகை 32 கோடி, 64 கோடி, 128, 128 கோடி என உயர்வது போல கல்வி அறிவு 2+2 என உயர்ந்து கொண்டிருக்கிறது. 20%, 40%, 50%, 60%, 80%, 90%, 100% என்பது கேரள மாநிலத்தில் மட்டுமே உள்ளது. மக்கள் தொகையில் 100% என்பது இயல முடியாத கஷ்டம். ஆனால் 80, 60, 70 என்று அரசாங்கம் முன்னின்று முயற்சிகள் எடுத்து கல்வி அறிவை உயர்த்தி, வட இந்தியாவிலோ கோதுமை வகையில் சாப்பாடு, பரோட்டா, சப்பாத்தி என, தென்னிந்தியாவிலோ இட்லி, அரிசி சம்பந்தப்பட்ட சாப்பாடு என மக்கள் தொகையின் உணவு பழக்கங்கள் குறிப்பாக காலமாக ஒரு 30 ஆண்டு காலமாக அனைவரும் சப்பாத்தி என சாப்பிட வேண்டிய கட்டாயத்திற்கு உடல் நலம் சென்று விடுகிறது. அரியும் அரணும் ஒன்றே என்பது போல் அரிசியும் கோதுமையும் ஒன்றே என்று ஆகிவிடுகிறது. அரிசிக்கு மதிப்பு வயதானவர்களிடம் குறைகிறது. அரிசியை ரசித்து பசித்து புசி, அதுவே சிரிப்பு உண்டாக்கும். கோதுமை, கோது ப்ளஸ் ஓமை, குற்றமில்லாத உணவு கோதுமை. அரிசியில் பல ரகங்கள், இட்லி அரிசி, கோதுமை அரிசி, அப்படி எண்ணிக்க முடியுமா? பாரதியார் கங்கையில் விளையும் கோதுமையை வெற்றிலைக்கு மாற்று கொடுப்போம் என்று பாட்டு பாடினார்கள். இப்பொழுது நாடு முழுவதும் வெறும் கோதுமையே. அரிசி 2ஆம் இடமாகிறது. நெல்லூர் அரிசி, பாசுமதி அரிசி என இருக்கிறது. ரேஷன் அரிசியே தமிழ்நாட்டு மக்களுக்கு அன்றாட தேவையை அரசு நவதானியங்களில் முக்கியத்துவம் கொடுத்து விளைச்சலை அதிகப்படுத்த வேண்டும். முக்கியமாக கோதுமை விளைச்சலில் செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி 0.25 சதுர மீட்டர் கண்காணிப்பது போல் மற்ற உணவு தானியங்களுக்கும் அந்த செயற்கைக்கோளை பயன்படுத்துதல் வேண்டும். பசுமை புரட்சியில் நாம் முன்னோடியாக முதலிடமாக இருந்தால், பசுமை புரட்சியில் முதலிடமாக இருந்து நாம் முன்னோடியாக இருந்தால் அனைத்து தேவைகளும் நாட்டில் சரியாகும். பட்டினி இல்லாத மக்கள் அதிகமாக இல்லாமல் குறைந்தால் நாட்டில் மற்ற துறைகளில் முன்னேற வாய்ப்பு. அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலை, அனைவருக்கும் சரியான அளவு சாப்பாடு என்ற சத்தான சாப்பாடு இருந்தால் அனைவரும் வளமாக இருப்பார். பட்டினி இல்லாத பாரத தேசமே இப்பிரபஞ்சத்தின் தாரகை. ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களே ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை கண்டிப்பாக அனைவருக்கும் அளிக்கும்.